அதாவது ஒரு ஜாதகத்தில் வேலை என்ன வேலை பார்ப்பாரு அந்த ஜாதகரை அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ கொடுத்துருந்தேன். அதனுடைய தொடர்ச்சி வீடியோ இந்த வீடியோ. சரிங்களா? சுக்கிரனோட முடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். ஆமாம், சுக்கிரனில் வந்து பாதியில் முடிச்சிருந்தேன். அதாவது அழகு பொருட்கள், அழகு நிலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருந்தேன். அதாவது கண்ணாடி சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா? கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி, இந்த கண்ணாடி சம்மந்தப்பட்ட வேலைகள், கண்ணாடி சம்மந்தப்பட்ட பொருட்கள், இது சார்ந்த தொழில்களும் சுக்கிரன் தான். வண்டி வாகனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சொகுசு வாகனங்களை, ஒரு எளிதான கனரக வாகனங்களை தவிர்த்து லேசாக இயங்கக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே வந்து சுக்கிரன் தான். அதாவது சுக்கிரனுடைய காரகத்துவங்களில் வந்து இது அத்தனையும் அடங்கும். 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் பகைநீசம் பெறாமல், பலவீனம் அடையாமல், ராகு கேதுவை சேராமல், கிரகண தோஷத்தில் மாட்டிக்கொள்ளாமல், பங்கப்படாமல் நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னா அந்த சுக்கிரன் வந்து இந்த நான் சொன்ன இந்த மாதிரி துறைகளில் அந்த ஜாதகரை தொழில் முறையில் ஜீவிக்க வைப்பார். அதாவது ஜீவனஸ்தானம் தானே 10ஆம் இடம், அதனால் வந்து ஜீவிக்க வைப்பார் சுக்கிரன். அந்த ஜாதகத்தினுடைய யோக நிலைக்கு தகுந்தாற் போல் சுக்கிரனுடைய தொழில்களில் வந்து தரமான நம்பர் 1 தொழில்கள், அதிலிருந்து கீழே குறைஞ்சி தரம் குறைந்த லெவல் அப்படின்ற அளவுக்கு கூட உண்டு. சரிங்களா? சுக்கிரன் 10ஆம் வீட்டோடு சம்மந்தப்பட்டிருக்கும்பொழுது ராசி, அதாவது லக்கண ரீதியாக பார்க்கணும். லக்கண ரீதியாக 10ஆம் பாவம் பலவீனம் அடைஞ்சு போச்சு அப்படின்னா ராசி ரீதியாக பாருங்கள். 10ஆம் வீட்டோட சுக்கிரன் சம்மந்தப்பட்டு இருக்கும் பொழுது அவர் நான் சொன்னது போல் இந்த சுக்கிரனுடைய காரகத்துவமான தொழில்களில் தான் அவர் பயணம் பண்ண முடியும். சுக்கிரனுக்கு இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். ட்ராவல்ஸ், அதான் சொன்னேன், சொகுசு பயணம் சம்மந்தப்பட்டது, திருமண மண்டபம், அதெல்லாம் அப்படியே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பொம்மை, அந்த அழகழகாக பொம்மை வைக்கிறாங்கல்ல, இந்த டெடிபியர், அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் தான். பட்டு நூல் தயாரிப்பு, நூல், துணி, ஜவுளி எல்லாம் சுக்கிரன் தான். துணி அப்படின்னு வந்தாலே சுக்கிரன் தான். பஞ்சு மில்லுக்கு சுக்கிரன் தாங்க. பஞ்சு மில்லு, நூற்பாலை, இதெல்லாம் சுக்கிரன் தான். சுக்கிரனுக்கு வேறு என்ன கேட்டிங்க அப்படின்னா சுவையான அந்த எப்படி சொல்கிறது, விலை உயர்ந்த உணவகம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, சுவையாக ரிச்சாக சாப்பிடக்கூடிய ரெஸ்டாரண்ட் சொல்லலாமா, ரிச்சாக சாப்பிடக்கூடிய இடங்கள், அதையும் சுக்கிரன் குறிக்கும். ரிச்சான இடங்களை குறிக்கும். மால், பெரிய பெரிய மால்களை குறிக்கும். சரி, இதெல்லாம் வந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்டது. சுக்கிரனுக்குன்னு சொல்லிகிட்டே போகலாம். அதுபோல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சனி வந்து பொதுவாகவே வந்து இரும்பு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத வந்து நம்ம அடிக்கடி தெரிஞ்சிருப்போம். சனினாலே இரும்பு, சனினாலே வந்து கருப்பு நிறம், அழுக்கு நிறம் எல்லாமே சனி தான் சொல்கிறாங்க. அப்போது சனி ஒரு ஜாதகத்தில் 10ஆம் வீட்டோடு சம்மந்தப்பட்டு இருக்குது அப்படின்னா கோட்டில் கூட அவளை பார்க்க வைப்பார். சனி கருப்பு கோட்டு சம்மந்தப்பட்டது பார்த்திங்களா. சனி, அதை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜாதகம் எந்த அளவுக்கு வலுவான ஜாதகமாக யோகமான ஜாதகமாக இருக்கோ அதுக்கு தகுந்தாறு போல் அந்த ஜாதகரை அந்த கிரகம் உச்சத்தில் கொண்டு போய் வைக்குதா, அல்லது கொஞ்சம் கீழே வச்சுருக்குதா, அல்லது மிகவும் தாழ்வான இடத்துல வச்சுருக்கா அப்படிங்கிறத வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் தான் தீர்மானிக்கும். அதாவது ஜாதகத்தினுடைய கிரக நிலைகள். அப்போ லக்கணத்துக்கு 10ஆம் வீட்டில் இந்த மாதிரி சனி ஆட்சி, உச்சம், நட்பு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் பொழுது சனி சம்பந்தப்பட்ட துறையில் அந்த ஜாதகரை தொழில் ரீதியாக பயணம் பண்ண வைக்கும். அப்போ சனி சம்மந்தப்பட்ட சனியினுடைய காரகத்துவங்கள் என்ன? இரும்பு, ஆள் அடிமை அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆள் அடிமை அப்படின்னா அடிமை வேலையை பார்க்குறது, கூலி வேலை, கைவினை தொழில்கள். இந்த பெண்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீடி சுற்றுறது, குளத்து வேலைக்கெலாம் 100 நாள் வேலைக்கெலாம் போகிறாங்க பார்த்தீங்களா, இது அத்தனையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி தாங்க. கைவினை தொழில் ஃபுல்லாமே சனி தான். பீடி பண்டல் சுற்றுறது, பீடி ஓட்டுறது, பீடி வெட்டுறது, இது எல்லாமே வந்து சனி தான். கஷ்டப்பட்டு பார்க்குற பொதி சுமக்கிறது சனி தான். மூடை தூக்குறது, பொதி சுமக்கிறது, வண்டி இழுக்கிறது, கைவண்டி ரிக்ஷா, இதெல்லாமே வந்து சனி தான்.
அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்டது ஃபுல்லாக சனி தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம குறிப்பிட்டு வந்து டிரைவர் அப்படின்ற விஷயத்தை அது நம்ம சொல்லவே இல்லை. சனி கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்டு வரும். ஆனால் இதில் டிரைவர் அப்படின்ற விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா அது எந்த வண்டியில் டிரைவராக இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து 2 கிரகங்கள் நம்ம சம்மந்தப்படுத்தி பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளும் வரும். 10ஆம் வீட்டில் ஒரு கிரகம் மட்டும் இருக்கிறனால இந்த மாதிரி தொழில் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம வந்து ஓரளவுக்கு யூகம் பண்ண முடியும், கிட்ட நெருங்கிடலாம். அப்புறம் நடக்கிற தசை என்ன, ஜாதகத்தில் 10ஆம் பாவம் எப்படி இருக்குது, அந்த அதிபதி எப்படி இருக்கார், அதில் எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிற பார்த்துட்டு நம்ம இந்த வேலை பார்ப்பார் அப்படிங்கிற ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அப்போ சனியினுடைய காரகத்துவங்களில் வேறு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா தோல் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அப்புறம் அந்த கால் மிதியடிகள், சாக்கு, சணல் சாக்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த சாக்கில் வேலை பார்க்காங்களா, அதுக்கெலாம் சனி தாங்க. சணல் சாக்கு, அப்புறம் ஒர்க் ஷாப்பு, வேறு அதாவது சனி வந்து இயற்கையாகவே வந்து பாவக்கிரகம். அப்போது சுபக்கிரகத்தினுடைய தன்மையை விட்டுட்டு, அதாவது சுபக்கிரகமான குருவுக்கு என்ன சொல்லியிருந்தேன், ஆன்மீக அறநிலையத்துறை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ சனிக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நாத்திகத்துறை. நாத்திகத்துறைனா கடவுள் இல்லை அப்படின்ற மாதிரி கொள்கையில் ஏதாவது ஒரு இது என்ன இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். அந்த இதில் அவர் விமர்சனம் பண்ணுவார், அந்த இதில் அவர் ஒரு போதகராக இருப்பார், அப்படி இருக்கக்கூடிய ஆளாக இருப்பார். அதே மாதிரி சனி நல்ல அமைப்பில் இருக்குது, நம்பர் 1 ஹைலைட்டான அமைப்பில் இருக்குது அப்படின்னா அவரே ஒரு ஞானியாகவும் சித்தராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரிங்களா? அது சனியினுடைய தரத்தை பொறுத்து இந்த நிலைகள் மாறும். சரி, சனிக்கு வேறு என்ன சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா துப்புரவு தொழிலாளி. ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு இதாக இருக்கட்டும், அதில் வந்து எப்படியும் ஒரு துப்புரவு தொழிலாளி அப்படிங்கிறது யாராவது கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அப்போ துப்புரவு தொழிலாளியை குறிக்கக்கூடிய கிரகம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி தான். க்ளீன் பண்ணுறது, கிளீனர், துப்புரவு தொழிலாளர், இது அத்தனையுமே வந்து சனி தான் குறிக்கும். இரும்பு சம்மந்தப்பட்டது, எண்ணெய் சட்டி சம்மந்தப்பட்டது, எண்ணெய் சம்மந்தப்பட்டது, இது அத்தனைக்குமே சனி தான். பெட்ரோலுக்கு சனின்னு சொல்கிறாங்க, அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எண்ணெய் சம்மந்தப்பட்டதுக்கு சனி தான். இப்போ கருப்பு நிற தானியங்கள்னு சொல்லக்கூடிய எள்ளு, விவசாயத்தில் பார்த்திங்க அப்படின்னா என்ன விவசாயத்தை என்னதை போட்டால் வெள்ளாமல் அள்ள முடியும் அப்படின்னு கேட்பாங்களா. அரிசி போடவா, எள்ளு போடவா, காய்கறி போடவா, தோரை போடவா, அவரை போடவா, பருப்பு போடவா அப்படின்னு கேட்போம், பூக்கள் போடவா அப்படின்னு ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்க வராரு அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் 10ஆம் வீடோட சனி சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னா எள்ளு நல்லா, எள்ளு விளைச்சல் நல்லாயிருக்கும். கருப்பு நிறம் சம்மந்தப்பட்ட தானியங்கள் இது பண்ணலாம். அதுக்கடுத்து வேறு என்ன, எருமை வாகனம், எருமையால் கால்நடைன்னு சொல்ல போனால் எருமை வளர்ப்பு நல்ல விருத்தியை கொடுக்கும். ஆமாம், சனிக்கு வந்து எருமை தான் வாகனம் வச்சுருக்காங்க. அப்போ கால்நடை வளர்ப்பில் பசுமாடை தவிர்த்து எருமை மாடை வந்து வளர்ப்பது அவருக்கு நல்லா கை கொடுக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது போக சனியினுடைய காரத்துவங்கள் என்ன, மிஷின் சம்மந்தப்பட்டது. ஆமாம், கனரக இயந்திரங்களை இயக்கக்கூடியது, அதான் டிரைவர் அப்படின்னா. அது போக அந்த மிஷின் ஆப்ரேட்டராக இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சனி வந்து நல்லா 10ஆம் வீட்டோட சம்மந்தப்பட்டு அப்படி வர்றது அமைப்பில் அவங்களுக்கு அந்த மாதிரி தொழில்களை கொடுக்கும். வேறு இது போக சனி என்ன கொடுப்பார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரிங் வேலை அப்படிம்பாங்க. வீடு கட்டுறதுல சென்ட்ரிங் வேலை, கொத்தனார் வேலை, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொத்தனார் வேலை, சென்ட்ரிங் வேலை, காங்கிரீட் வேலை, இதெல்லாம் போடுறது வந்து எல்லாமே ஃபுல்லாக சனி தான். சனியினுடைய தொடர்பு 10ஆம் வீட்டுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது எந்த நிலையில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆட்சி, உச்சம், நட்பு, இந்த மாதிரி அமைப்புகளில் எந்த மாதிரியான பலமாக இருக்கிறாரு அப்படிங்கிற பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்தாறு போல் அந்த சனி வந்து அதனுடைய காரகத்துவத்துக்கு ஏற்ப கூடுதல் குறைவாக அதனுடைய பலனை கொடுக்கும். அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சனி இந்த பேக்கு கடை, ஸ்கூல் பேக்கு, செருப்பு கடை, இதெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, செப்பல்ஸ், ஷூ, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி தான். வேறு சனியினுடைய காரத்துவங்களில் வேறு என்ன, பட்டுங்க, விலை உயர்ந்த பட்டுக்கு சனி தாங்க. ஜவுளின்னு சுக்கிரன் தான், ஆனால் அந்த ரொம்ப காஸ்ட்லியான பட்டு சேரீன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு சனி வரும். வேறு சனியினுடைய அமைப்புகளில் சிமெண்ட்டுக்கு சனி தான். ஆமாம், தொழிற்சாலையில் வேலை பார்க்குறதுக்கு சனி தான், ரசாயனத்துக்கு சனி தான், மருந்து, விஷம், உரம், பூச்சி உரம், அது சனி தான்.
உரக்கடை வைக்கிறாங்களா, அதுக்கு சனி தான். இப்படியே விடுவா. மரக்கடை, மரப்பற்ற, அதுவும் ஒரு வகையில் சனி தான். ஆமாம், மரம் சம்மந்தப்பட்ட அதெல்லாம் சனி தான். வேறு அப்படியே இன்னும் அப்படியே சனியினுடைய காரத்துவங்களாக நான் டக்குன்னு இப்படி ஃப்ளோவில் சொல்கிறேன்னா டக்குன்னு வர மாட்டேங்குது, சரிங்களா? அந்த மாதிரி சனியினுடைய காரத்துவங்களாக தொழிலில் தான் அவர் ஜீவிப்பார், பயணிப்பார். அடுத்து ராகு கேதுகள். இந்த ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக யோசிக்கணும். ராகு சனியை போல பலன்களையும் கேது செவ்வாயை போல பலன்களையும் கொடுக்கும். இது அனுபவத்தில் பொருந்தி வருதான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பொருந்தி வருது. நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, சனி எவ்வளோக்கெவ்வளோ சாதகத்தில் நல்லா இருக்கார், அவ்வளோக்கெவ்வளோ அவர் உயர்மட்ட பதவியிலையும், அந்த சனிக்கிழமை எந்த அளவுக்கு தரம் கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு குறைவான பதவியிலையும் அந்த சாதகர் பணி செய்வார் அப்படின்னு சொன்னேன். அதே போல் தான் சனிக்கு சொன்னது போலேயே ராகுவை எடுத்துக்கோங்க. இந்த ராகுவுக்கு கேதுவுக்கு செவ்வாயை போல் எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த ராகுவுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பிட்டிங் கேட்டிங்க அப்படின்னா அது ராகு இருக்கக்கூடிய ஸ்தானத்தை பொறுத்து தான் நம்ம பலன் சொல்ல முடியும், சரிங்களா? அந்த ராகு கேதுக்கு மட்டும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்தானங்கள் எந்த ஸ்தானங்கள் இருக்குன்னு பாருங்கள். அந்த வீட்டு அதிபதியோடு சேர்த்து சனியையும் கம்பேர் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ தெளிவாக போடுறேன். இப்போ இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு வீடியோவில் உதாரண ஜாதகத்தை வச்சு அந்த ஜாதகர் என்ன வேலையில் இருப்பார், அது எனக்கு தெரிஞ்ச நான் ஏதாவது ஒரு ஜாதகத்தை, எனக்கு தெரிஞ்ச ஜாதகம் நிறைய ஜாதகம் இருக்குது. அப்போது அந்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை வச்சு அவர் எதனால் இந்த வேலையில் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம், சரிங்களா? சரி, நன்றி, வாழ்க வளமுடன்.